ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான். நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டே இருந்தீங்க. என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆகுது ப்ரோ, என்ன பண்ணுறது, வாரண்டி வந்து கிளைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இல்லை. இப்போ வந்து ஸ்டெல்த் பிளாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைலன்ஸில் வந்து பெயிண்ட் வந்து உறிஞ்சிச்சு இல்லையா. ஸோ நான் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணேன். என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த பைக்கில். ஸோ அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து காமனாக வந்து கலர் வந்து ஃபேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பைக்கை வந்து இருக்கும் நண்பா. ஸோ பைக்கில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள் வந்து செஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆகும். ஏன்னா அவங்களே ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்தே சொல்லியிருப்பாங்க, பைக்கில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. பைக்கில் வந்து கிராச்சஸ் எல்லாம் ஆச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தவறால் நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் பைக்கில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. இன்னும் அதிகமாக வந்து ஃபேட் ஆகாமல் தடுக்க முடியும். இன்னும் உங்கள் பைக்கில் வந்து ஃபேடே வந்து ஆகலை அப்படின்னா எப்படி வந்து ஃபேட் ஆகாமல் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பைக்கை வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே வந்து உண்மையை வந்து அப்படியே வந்து சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ரா வந்து அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. என் பைக்கில் வந்து நான் எப்படி பார்த்துக்கிறேனோ அந்த டிப்ஸையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணங்களுக்காக பைக்கில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை வந்து வெயிலில் வந்து அதிகமாக நிறுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் வந்து ஃபேட் ஆகும். அதிகமாக அந்த சன்லைட் வந்து இந்த பைக்கில் வந்து படும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மேலே வந்து பட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து வெயிலில் வந்து நிறுத்தி வைக்காதீங்க. நான் வந்து அதிகமாக வந்து வெயிலெல்லாம் நிறுத்தவே மாட்டேன். ஸோ கலர் ஃபேட் ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பைக்கை வந்து வெயிலில் வந்து நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அதை வந்து எப்பவுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் வந்து வரலாம், ப்ரோ நம்ம வந்து ட்ராவலிங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பைக் வந்து வெயில் தானே ப்ரோ போகுது, 6 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து போகுது, ஸோ அப்போலாம் வந்து ஃபேட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா காற்றும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெயிண்டை வந்து சன்லைட் வந்து படும்போது அந்த அளவுக்கு வந்து சூடே ஆகாது டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ட்ராவலிங்கில் வந்து வெயில் அடித்தா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து நிறுத்தி வைக்கும் போது தான் அந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து நிறுத்தாதீங்க நண்பா. ஃபர்ஸ்ட் விஷயம் இது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து அதிகமாக வந்து பைக்கை வந்து நிறுத்தி வைக்கும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தூசிலாம் வந்து அதிகமாக வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனாலையும் கலர் வந்து ஃபேடாக இருக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கிராச்சஸ்லாம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து அதிகமாக தூசியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய தூசியாக வந்து இருக்குது அப்படின்னா நம்ம கையை வச்சு அசால்ட்டாக வந்து இப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தூசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிராச் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து எப்பவுமே வந்து வச்சுக்கோங்க. பைக்கில் வந்து இந்த பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு துணியை வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வந்து அதிகமாக டஸ்ட் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கலாம் ஈஸியாக. அப்படி வந்து வெளியே வச்சு தொடச்சிக்கலாம் இருக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாம். என் பைக்கில் வந்து அதிகமாக தூசி இருந்துச்சு அப்படின்னா வாயிலே வந்து ஊதி விட்டுருவேன். பூன்னு 2 ஊது ஊதுனேன் அப்படின்னா தூசிலாம் வந்து பறந்து போயிடும். அதிகமாக வந்து இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் என்னன்னா அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டே வந்து இருக்காது. நம்ம ஈஸியாக வந்து ஊதி விட்டு அப்படின்னா பறந்து வந்து போயிடும். அதிகமாக தூசி ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் இதை தான் பண்ணுவேன். கையை வச்சு துடைக்க மாட்டேன். ஏன்னா கிராச் வந்து விழுந்துடும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் தட்டி விடலாம். ஃபஸ்ட்டு வந்து தட்டி தான் வந்து விடணும், அதுக்கப்புறம் தான் துடைக்கணும். நீங்கள் தட்டி விடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் வந்து அப்படியே வந்து இந்த தூசியில் வந்து ஒட்டிகிட்டு வந்து வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரோட் சைட்லாம் வந்து போய் தான் வந்து ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து தூசியெல்லாம் அதிகமாக ஒட்ட விடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து நிறைய ஷாம்பு சோப்பு பவுடர் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணனாலையும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ அந்த தப்புமே வந்து பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து எந்த ஒரு பவுடருமே யூஸ் பண்ணக்கூடாது, சோப்புமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை வந்து வரல ப்ரோ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து இது வரைக்கும் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதே தான் உங்கள்கிட்ட சொல்வேன், நீங்கள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க நண்பா. ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணுவேன் ஷாம்பு வந்து, அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறத கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட் பெயிண்ட் பண்ண இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவுடர் சோப்புமே வந்து யூஸ் பண்ணாதீங்க நண்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து கவரை வந்து நீங்கள் ராங்காக போட்டாலும் பைக்கில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகும். ராங்காக எப்படி ப்ரோ போட முடியும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ பைக் டேங்கில் வந்து அந்த கவரை வந்து ரொம்ப ஒட்டின மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கவரில் வந்து வெயில் படும்போது நம்ம அந்த டேங்க்லேயும் வந்து படும் இல்லையா.
ஸோ வந்து கவர் போடுறதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் வந்து போயிடும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவர் வந்து கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வந்து போடுங்க. அப்படி தான் வந்து நிறைய இடத்துல கொடுப்பாங்க. சில கவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரிலாக்ஸாக காற்றுலாம் உள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு கவரை வந்து யூஸ் பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கின ஒரு 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் கூட என்னோட பைக்கில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கலாம். நான் வந்து எப்போவுமே சரி டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணாமல் என் வண்டி வந்து நிற்கவே நிற்காது. எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த கவரை வந்து என் பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ தான் அங்கேயும் போனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னுக்காக அந்த கவரை வந்து எப்போயுமே நான் வச்சுக்குவேன். ஸோ நீங்களும் ஒரு நல்ல கவராக வாங்கி யூஸ் பண்ணுங்க நண்பா. ஒரு 750 800 அதுக்குள்ளே தான் வந்து வரும். ஒரு 600 ரூபாய்க்கு கீழேயும் போக வேண்டாம், ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயும் வந்து போக வேண்டாம். ஒரு நல்ல கவராக வாங்கி யூஸ் பண்ணுங்க நண்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் வந்து பைக்கை வந்து கழுவாத, இப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. பட் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து உப்பு தண்ணியில் தான் பைக்கை வந்து கழுவிருக்கேன். நல்ல தண்ணியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போகும்போது மட்டும்தான் வந்து கழுவேன். சர்வீஸ் விடும்போது மட்டும்தான் நல்ல தண்ணியில் வந்து கழுவுவாங்க. மற்றபடி நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாரம் உப்பு தண்ணியில் மட்டும்தான் வந்து பைக்கை வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது நண்பா. உப்பு தண்ணியில் கழுவுறதுனால துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. அதுக்காக நான் வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் வந்து பைக்கை வந்து கழுவுங்க அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்ல தண்ணிலே வந்து கழுவுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பைக்கை வந்து கழுவி வச்சிருங்க. உங்களுக்கு முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல தண்ணிலே கிடைக்க மாட்டேது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் வந்து கழுவுங்க, தப்பு கிடையாது. எனக்கு இது வரைக்கும் பிரச்சனை வந்து வந்ததே கிடையாது, அதெல்லாம் சொல்கிறேன். கழுவிட்டு நல்லா வந்து மைக்ரோஃபைபர் துணி எடுத்து நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. அது நான் முக்கியம் வந்து பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுங்க நண்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீக்லி 1 டைம் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து எப்பவுமே வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ என்னோட பைக்கை வந்து நான் வந்து எந்த மாதிரிலாம் வந்து வாஷ் பண்ணுறேன், ஷாம்பு வந்து போடுறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து பைக்கை வந்து வாஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரேன், அந்த இடத்துல வந்து நிறைய தூசி சகதிலாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வண்டி நிறுத்தின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்துணி எடுத்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்ருவேன். இல்லை அப்படின்னா அந்த மண்ணெலாம் வந்து ஒட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கரை வந்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஃபேடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நான் பைக்கை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பைக்கை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் நான் பைக் வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஷாப்பில் போயிட்டு பைக்கை வந்து சர்வீஸ் வந்து விட்டுருக்கேன், வாட்டர் சர்வீஸ் வந்து விட்டுருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரைடு போகும்போது பீச்சில் வந்து பைக் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா மண்ணாயிடுச்சு. ஸோ உடனே வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து பைக் வந்து போய் விட்டேன். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து வாட்டர் சர்வீஸ் வந்து விடவே மாட்டேன். நானாக தான் பார்த்தீங்கன்னா வந்து மேனுவலாக வந்து பண்ணுவேன். எனக்கு பைக்கை வந்து வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அது வந்து விருப்பப்பட்டு வந்து பண்ணுவதனால நானே பார்த்தீங்கன்னா வாரம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்கில் வந்து எந்த ஒரு ஷாம்பு சோப்பு எதுவுமே வந்து அப்ளை பண்ணவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயரில் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மண் வந்து ஒட்டிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பெயிண்ட் வந்து அதில் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஷாம்பு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் அந்த இடத்துல. ஏன்னா மண் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த இடத்துல வெறும் தண்ணி ஊற்றி அலசி விட்டு போகும்போது மண்ணெலாம் வந்து போகவே போகாது. அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. பட் மேடு பெயிண்ட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. அது எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி ஷாம்பாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணாதீங்க. இந்த காருக்கு வாஷ் பண்ணுற ஷாம்பு வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து நான் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணது கிடையாது. ஆனால் அது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு சோப்பு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாலும் டயரில் ஸ்டாண்டில் அந்த இன்ஜினுக்கு கீழே ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே என்னோட பைக்கில் வந்து வந்தது கிடையாது நண்பா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் பாலிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பைக் வந்து இன்னும் கொஞ்சம் சைனாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே வந்து கிடையாது இது வரைக்கும். இன்னொரு 1 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பழைய பைக் மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாலிஷ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு புது பைக்கை வந்து நீங்கள் வந்து பாலிஷ் போடணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. இது வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புது பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பார்க்க இருக்கும். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து கொஞ்சம் வந்து பழசாகிற மாதிரி தெரியும். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைக் பாலிஷ் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது தேவைப்படலை. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நண்பா. எனக்கு வந்து தேவைப்படலை அப்படிங்கிறதான் உண்மையான ஒன்று. ஸோ நான் பைக்கை வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ரூபா தான் செலவு பண்ணுறேன். ஷாம்பு வந்து ஒரு 5 ரூபாக்குள்ளே தான் வந்து வரும். அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி பைக்கை கலர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா பைக்கோட கவர் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி பெருசாக வந்து எந்த ஒரு விஷயமும் நான் யூஸ் பண்ணல நண்பா. இது பண்ணாவே போதும், பைக் வந்து அழகாக வந்து இருக்கும்.
கொஞ்சம் வந்து 1-2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நிறைய திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போகிறேன் நண்பா. இன்னொரு ஸ்மால் அப்டேட் நண்பா. அடுத்து வந்து ஒரு லாங் ரைடு வந்து போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் போக முடியல. பட் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா லாங் ரைடு வந்து போகணும். இப்போதைக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லாங் ரைடு வந்து பிளான் பண்ணி நான் போவேன். அதை பற்றின அப்டேட் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம். ஜெய் ஹிந்த்.